அப்பா அப்பா நான் இந்த லீவ்ல என்னெல்லாம் செய்ய போறோமா? எது பிளான் வச்சிருக்கியா? ஆமாப்பா 10th தான் 1.5 மாசம் லீவ் விடுறாங்களே. இந்த லீவ்ல நான் பேசாம பரதநாட்டியம் கத்துக்கலான்னு இருக்கேன்ப்பா. வா, இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கேமா. சரி சரி, அப்போ இன்னைக்கே நான் உன்னை பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விட்டுருதேன். அப்பானா அப்பாதான், ரொம்ப தேங்க்ஸ்பா. என்னடி அப்பாவும் பொண்ணும் சும்மா பாசமலைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவை நான் கட்டி பிடிக்கிறேன், உனக்கு ஏன் போறாம? இந்த எருமையை கட்டி பிடிக்கிறதுல எனக்கு என்னடி பொறாம வந்திருக்கு. அப்பா பாத்தீங்களா, அம்மா உங்களை எருமைன்றாங்க. எம்மா, நான் அது சாதாரண எருமை, உங்க அம்மா சரியான காட்டெருமை. எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஆமா, நீ கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க அப்பா அப்படி என்ன சம்மதம் சொல்லிட்டாரு? அதுவாம்மா 10th தான் 1.5 மாசம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவை யூஸ் பண்ணி நான் பரதநாட்டிய கிளாஸுக்கு போலான்னு நினைக்கிறேம்மா. ஆமா ஆமா. என்னது பரதநாட்டிய கிளாஸுக்கா? யார கேட்டு நீங்க சரின்னு சொன்னீங்க? என்னடி இப்படி சொல்ற? லீவ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்லவா? ஓஹோ, இப்ப என்ன பிரச்சனை? லீவ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிதானே? எப்படா இவளுக்கு லீவ் விடுவாங்கன்னு நான் இவளுக்காக ஒரு கோச்சிங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை இப்ப நான் கொடுத்துடலான்னு பாக்குறேன். என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்னம்மா பண்ண போறீங்க? இதோ இப்படி இந்த வாசப்படியில உட்காரு வரேன். அப்பா அம்மா என்னம்பா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? எனக்கு எதுவும் தெரியலையேம்மா, அவ வந்தாதான் தெரியும். சத்த அப்படி நகருங்க நகருங்க. ஏய், உங்க அம்மா வர்றாம்மா, உங்க அம்மா வர்றா. இந்தாடி இத பண்ணு முதல்ல. என்னதுமா இது? பார்த்தா தெரியலேட்டி, நம்ம வீட்டு அழுக்கு பாத்திரம் இதெல்லாம். நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா மாங்குன்னு தனியா கிடந்து தேய்ச்சி என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எப்படா உனக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு காத்து கிடந்தேன். கிண்டி, பரதநாட்டியம் படிக்க போறேன்னு சொன்ன பொண்ணை இப்ப நீ இப்படி பாத்திரம் கழுவ விட போறியா? ஆமா ஆமா, இவ இப்ப பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணிட்டாலும் இந்த பாத்திரத்தை கழுவுனாலாம் எனக்காவது யூஸ் ஆகும். எப்படா லீவ் விடுவாங்க, பாத்திரம் கழுவுற வேலையை இவ தலையில கட்டலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன். பரதநாட்டிய கிளாஸுக்கு போறேன்னு சொன்னவள இப்படி அநியாயமா பாத்திரம் கழுவ விட்டுட்டீங்களேமா. அப்பா, அவ காலையில பாத்திரம் கழுவிட்டு பின்ன பரதநாட்டிய கிளாஸுக்கு போலாம்ல. என்னது காலையில பாத்திரம் கழுவிட்டு பரதநாட்டியம் கிளாஸ் போறதா? பின்ன மத்தியால பாத்திரத்தை யாரு கழுவா? சாயங்கால பாத்திரத்தை யாரு கழுவா? ஐயோ, பரதநாட்டிய கிளாஸ் போலான்னு பார்த்தா இப்படி என்ன பாத்திரம் கழுவ விட்டுட்டாங்களப்பா. ஹாப்பி லீவு வந்ததே, 10ஆம் கிளாஸ் லீவு தானே வந்ததே, பரீட்சை எல்லாம் எழுதி முடிச்சிட்டேனே, பிரியதா இருக்கிறேனே. குமாரி ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமாம்மா, அதான் எனக்கு 10ஆம் கிளாஸ் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இனிமேல் நீ நினைச்ச நேரத்துக்கு எந்திக்கலாம், அப்படிதானே? இல்லம்மா, எப்படினாலும் 8 மணிக்கு எந்திரிச்சாதான் ஒரு 9 மணிக்காவது வேலையை ஆரம்பிக்க முடியும். பரவாயில்லையே, நம்ம பொண்ணு நாம சொல்லாமலே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவா போல. உனக்கு என்ன ஒரு சில வேலை தாமா, அதிகமாலாம் கிடையாது. எதுக்குமா ஒரு சில வேலைன்னு சொல்லிக்கிட்டு? ஒரே ஒரு வேலை தானம்மா. என்ன இவ ஒரே ஒரு வேலைன்னு இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா? சரி, நீயே வாயை திறந்து ஒரே ஒரு வேலை தான் சொன்ன விட்டு நான் எதுக்கு அதிகமா சொல்லணும்? அந்த ஒரு வேலையே பாத்துக்கம்மா. ஆனா அந்த ஒரு வேலை எந்த வேலைன்னு நான் தான் சொல்லுவேன். நாம இந்த வேலையை சொல்றோம், அம்மா இந்த வேலையை சொல்றாங்க, ஒன்னும் சரியா புரியலையே. சரி எம்மா, இந்த மாசத்துல இன்னும் பாதி நாள் தானே இருக்கு, அதனால 5000 கொடுங்க. அடுத்த மாசத்துக்கு 10,000 கட்டிக்கலாம். என்னது இது? வீட்டுக்கு வேலைக்காரி வச்சா கூட 5000 10,000 கேட்க மாட்டா. இவ இந்த மாசம் 5000, அடுத்த மாசம் 10,000 சொல்றாளே. என்னடி இது? வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளுது. சொந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு யாராவது காசு கேட்பாங்களா இப்படி? எதுக்குமா என்ன அடிச்சீங்க? ஐயோ சாரிட்டி, ஏதோ ஒரு அவசரத்துல அடிச்சு புட்டேன், கோபப்படாதட்டி, அழாத. அட போங்கம்மா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பணம் கட்டணும்ல, அத சொன்னேம்மா. என்னது, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு பணம் கட்டணுமா? ஆமாம்மா, பணம் கட்டினா தானே கம்ப்யூட்டர் கிளாஸ்ல என்ன சேர்ப்பாங்க, அதான் காசு கேட்டேன். இதத்தான் ஒரே ஒரு வேலைன்னு சொன்னியா நீ? நான் உன்னை டெய்லி கக்கூஸ் கழுவ விடலான்னு பார்த்தா நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் சேரலான்னு ஐடியா போட்டிருக்க. என்னம்மா சொல்றீங்க? கக்கூஸ் கழுவ விட போறீங்களா? பின்ன வீட்டுக்கு வெளியில ஒரு கக்கூஸ், ஓர் ரூம்ல ஒரு கக்கூசி, ஏன் ரூம்ல ஒரு கக்கூஸ்ன்னு சொல்லி மொத்தம் நம்ம வீட்ல 3 பாத்ரூம்லயும் 3 கக்கூஸ் இருக்கு. அத டெய்லி கழுவுறதுக்குள்ள சொல்லவே வேணாம்,
இடுப்பெலும்பெல்லாம் ஒடிஞ்சு போகுது. நீ என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானே பாப்பேன்னு சொன்ன. டெய்லியும் 3 கக்கோசையும் 3 வேளை கழுவுற. அம்மா அப்ப என் கம்ப்யூட்டர் கிளாஸ் எப்படா லீவ் விடுவாங்க? உன்னை கக்கூஸ் கழுவ வைக்கலாம் நான் பிளான் போட்டா, நீ லீவுக்கு ஜாலியா கம்ப்யூட்டர் கிளாஸ் போலாம் நான் பிளான் போடுற. நடக்காதுடி, நடக்காது. முதல்ல வா பாத்ரூமுக்கு. அம்மா நான் டெய்லி கக்கூஸ் கழுவ, இவ ஜாலியா கம்ப்யூட்டர் கிளாஸ் போலான்னு பாத்திருக்கா. அம்மா கக்கூஸ் ஏற்கனவே சுத்தமா தானமா இருக்கு. என்னது சுத்தமா இருக்குடா? டெய்லி நான் கழுவுறதுனால சுத்தமா இருக்குடி. இனிமேல் இந்த 1.5 மாச லீவ்ல நீதான் இந்த கக்கூஸ் எல்லாம் சுத்தமா கழுவுற. இதோ மாப் இருக்கு பாரு, கக்கூஸ கழுவிட்டு பாத்ரூமே சேர்த்து கழுவுற. ஐயோ கம்ப்யூட்டர் கிளாஸ் போலான்னு நினைச்சவளே இப்படி கக்கூஸ் கழுவ விட்டுட்டாங்களே. ஜாலி 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 லீவு விட்டாச்சு, இனி கிரிக்கெட் ஆடலாம். லீவு விட்டாச்சு, இனி கிரிக்கெட் ஆடலாம். சொர்க்கம் என்பது நமக்கு இந்த கிரிக்கெட் கிரவுண்டே தானடா. நாம தான் இன்னைக்கு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கோம். பசங்க எவனையுமே காணோம். ஹை ஜாலி ஜாலி. நாம தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங், நாம தான் ஃபர்ஸ்ட் பவுலிங். டேய் என்னடா இது? ஏய் ஜாலி ஜாலி, அப்பா நீங்களும் கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட வந்திருக்கீங்களா? வெல்கம் மிஸ்டர் பேங்க் ஆபீசர் பிச்சமுத்து. அடி ரஸ்கல், பெத்த தகப்பன மிஸ்டர்னு சொன்னது மட்டும் இல்லாம பேங்க் ஆபீசர் பிச்சமுத்துன்னு பேரா சொல்லிக்கிட்டு இருக்க. எப்பா கிரவுண்டுக்கு வந்துட்டா எல்லாம் மாமா மச்சான் தான். டீ செருப்பால வாடா வீட்டுக்கு. அப்பா அப்பா எனக்கு கேட்ச் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்பா. இந்த லீவ்ல நான் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடி கேட்ச் பிடிக்க போறேன். ஓகோ லீவ் ஃபுல்லா உனக்கு கேட்ச் பிடிக்கணுமா? அப்ப சரி, என் பின்னாலே வா, நான் உனக்கு சூப்பரான ஒரு கேட்ச் பிடிக்கிற வேலை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு இந்த பேங்க் ஆபீசர் பிச்சமுத்து? என் தகப்பன் கேட்ச் பிடிக்கிறது ஒரு வேலையா? ஒரு வேலை கிரிக்கெட் கேமுக்கு பதிலா வேற ஏதாவது கேட்ச் பிடிக்கிற பால் கேம் சேர்த்து விட போறாரா? டாடி எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. பெரிய சூர்யா இவரு. இங்க எப்படி கேட்ச் பிடிக்கிறது? இதோ இதுக்குள்ள செங்கலு, இந்த லாரி மேல ஏத்தணும். கீழே நின்னு செங்கலை ஒருத்தர் கேட்ச் போடுவாங்க, நீ அத மேல நின்னு கேட்ச் பிடிச்சு லாரியில அடுக்கணும். என்னப்பா சொல்றீங்க? நீங்க ஒரு பேங்க் ஆபீசர், உங்க பையன் செங்கச்சூளையில செங்கல் எடுக்கிறதா? நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி செங்கச்சூளையில போய் செங்க சம்மந்து தாண்டா படிச்சேன். உனக்கு ஒழுங்கா படிப்பு வரலனாலும் பரவாயில்ல, இந்த 1.5 மாசம் ஒழுங்கா செங்கல் சம்மந்தனாலே உனக்கு புத்தி வந்துடும். கிரிக்கெட் பால் கேட்ச் பிடிக்கலாம் நினைச்ச என்ன இப்படி செங்கச்சூளையில வந்து செங்கல் கேட்ச் பிடிக்க விட்டாரே எங்க அப்பா. என்னடி இது? இந்த லீவ்ல ஃபுல்லா பியூட்டி பார்லருக்கு படிக்க போறேன்னு சொன்னா இப்படி பீடி சுத்திக்கிட்டு இருக்க. நானும் தாண்டி கிரிக்கெட் பால் கேட்ச் பிடிக்கலாம்னு பார்த்தா எங்க அப்பா செங்கச்சூளையில செங்கல் கேட்ச் பிடிக்க விட்டாருன்னா. ஒருவேளை நம்ம பூமாரியாத ஆசைப்பட்ட வேலையை செய்வாளா இருக்கும். கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்ட என்ன எங்க அம்மா கக்கூஸ் கழுவ விட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் லீவில் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்கள் வீட்டில் என்ன பண்ண வச்சாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.